Hi, this is Karthik from NEET UG Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு 70,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு. ஸோ எக்ஸாக்டான டேட்டான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் 6ஆம் தேதி வந்து ஆன்லைன்ல தமிழ்நாட்டுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேட் கொடுத்துட்டு மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் 29ஆம் தேதி, அதாவது லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஆன்லைன்ல வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு இந்த வருஷம் 42,000 பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. அது போக மேனேஜ்மெண்ட் கோட்டா மற்ற எல்லா கோட்டா சேர்த்து 72,943 பேர் வந்து ஸோ தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எல்லா கோட்டாக்கும் சேர்த்து 72,943 விண்ணப்பங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட பார்த்தீங்கன்னா நீட்டை வந்து ரீஎக்ஸாம் வந்து நமக்கு மத்திய பிரதேசில் ஒரு 75 மாணவர்கள் வந்து கேஸ் போட்டு இந்த மாதிரி வந்து மறுபடியும் நீட் எக்ஸாம் ரீகண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் வந்து கவுன்சிலிங் வந்து தள்ளி போகுமா அப்படின்றத இன்னும் ஓரிரு நாட்களில் நமக்கு என்டிஏ தரப்புல இருந்தால் தெரியும். ஸோ அந்த கேஸும் பார்த்தீங்கன்னா இப்போ போயிருக்கு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க தமிழ்நாட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா அப்படின்னா கீழே ஒரு டம்ஸ் அப் கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.